Hey friends, welcome to Kannadi channel. இந்த வீடியோவில் கொடைக்கானலில் வந்து ஒரு காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த காட்டேஜை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிய ஷார்ட்ஸ் வீடியோட டீட்டெயில்டு வீடியோ தான் இது. லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் நான் என் ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக 3 days ட்ரிப்பை எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணி மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு எங்கே தான் போகிறதுன்னு தெரியாமல் ஃபைனலாக கொடைக்கானலுக்கு டூர் பண்ணணும்னு எல்லாமே லைக் பண்ணேன். சரி அங்கேயே போகலாம்னு கொடைக்கானலுக்கு கிளம்பி போனோம். நாங்கள் போன நேரம் கொடைக்கானலில் செம்ம பீக் சீசன். மோஸ்ட்லி எல்லாமே ஃபேமிலியாக கிட்ஸை அழைச்சிட்டு வந்து இருந்தாங்க. கண்டினியூவாக 3 days ஹாலிடேஸ் வேறு, ஸ்கூல் லீவ். அப்புறம் என்ன சொல்லவா வேணும், செம்ம க்ரௌடு. ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கும் ரூம்ஸு ஹோட்டல் எல்லாமே ஃபில் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு தகவல் லேட்டாக நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. பட் நாங்கள் இங்கேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆல்ரெடி காட்டேஜ் புக் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு 3 BHK, ஐ மீன் 3 bedroom ஹால் அண்ட் கிச்சன். இந்த காட்டேஜ் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகா செம்ம சூப்பராக நம்ம வீடு மாதிரியே இருந்துச்சு. ஏரியாவும் ரொம்ப கன்ஜஸ்டடா இல்லாம ஒரு ரெசிடென்ட் ஏரியாவில் இருந்துச்சு. நம்ம ஸ்டே பண்ற இந்த காட்டேஜ் ஒரு பெரிய ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு லிவிங் ரூம், நம்ம ஸ்டே பண்ற ரூம்ஸ், ஹால், கிச்சன் எல்லாமே ரொம்ப ஸ்பேசியஸா இருந்துச்சு. காட்டேஜும் நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. இந்த காட்டேஜ்ல செப்பரேட் ரூமும் ஒரு ரூமும் நல்லா பெரிய சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கிச்சனு, டைனிங் ஹாலு, அங்கேயே டைனிங் டேபிள், லிவிங் ரூம்ல அழகான குஷன் சோஃபா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பெர்மிசஸ் இன்சைட்லயே கார் பார்க்கிங் இருக்கு. எல்லாமே நல்லா பெருசாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். காட்டேஜில் நின்று வெளியில அவுட் சைடு வியூ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருந்துச்சு. அதை விட்டுட்டு ரூப் டாப்புக்கு வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். அந்த வியூஸ் எக்ஸ்ட்ரீம் லாங் வியூ அப்படின்னு தான் சொல்லணும். லாங் ஷாட்டில் தெரியும் அந்த ஹில்ஸ், அதுல இன்ச்சு பை இன்ச்சா மூவ் ஆகிட்டு இருக்க கிளவுட்ஸ் பார்க்கவே ரம்யமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மைண்டை ரிலாக்ஸ் பண்ற மாதிரியான ஒரு சீனு. நாங்க ஸ்டே பண்ணி இந்த காட்டேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி நல்ல லொகேஷன்ல இருக்குது. ரொம்ப தூரம்னு சொல்லிட முடியாது. இந்த காட்டேஜ் நியர்பைலேயே குரோசரி ஷாப்ஸ், சில மீடியம் ரேஞ்ச் ஹோட்டல்ஸ் அண்ட் கையேந்தி பவன் ஹோட்டல் இருக்கு. இந்த காட்டேஜ்லயே ஹோம்மேடு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் பண்ணி தராங்க. வெஜ் ஆர் நான்வெஜ் ரெண்டுமே இங்க இருக்கு. பட் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ப்ரைஸும் ரீசனபிளா இருக்கு. நார்மலாவே டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன், லோ ரேஞ்ச் ஹோட்டல்ல கூட ஃபுட்டு ஒஸ்டா இருக்கும். சில நேரத்துல பில்லு வந்து 5 star ஹோட்டல் ரேஞ்சுக்கு ரொம்ப காஸ்ட்லியாவே இருக்கும். நான் இதை வந்து தனுஷ்கோடி, கன்னியாகுமரின்னு நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனாலயே பெட்டர் இங்கேயே நமக்கு என்ன வேணும்னு மெனுவை சொல்லிட்டா சூப்பரா காட்டேஜ்லயே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்க 2 days ஸ்டே பண்ணோம். ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். கவர்மெண்ட் கொடைக்கானல உள்ள லாட்ஜில், ஹோட்டல், காட்டேஜ் நிறுவனங்களுக்கு 24 hours செக்இன் செக் அவுட்டை அமுல்படுத்துன்னு சொன்னாலும் அவங்க காதலே உழுவாம அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் வந்து தனியா போட்டிருக்காங்க. ஆமாங்க, கொடைக்கானல எல்லா ஹோட்டல்ஸு, லாட்ஜ் அண்ட் காட்டேஜ்னு எங்கேயே போனாலும் செக்இன் செக் அவுட் வந்து 10 AM to 10 AM அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லி ரூம் தராங்க. இது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. மற்ற இடத்துலாம் பார்க்கும்போது 24 hours இருக்குது, 12 noon வச்சிருக்காங்க. இவங்க அதிசயமா அமெரிக்காவில் இருக்க மாதிரி 10 AM வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டயத்தை பேஸ் பண்ணி, ஐ மீன் 10 AM to 10 AM செக்இன் செக் அவுட்டை பேஸ் பண்ணிட்டு டூர் பிளான் பண்ணி போங்க. நானும் இங்க சைட் சீயிங்க்கு போக அவுட் சைடு வந்தா எதிரில் 4-5 பிக் சைஸ்ல பைசன் நிக்குது. இது பைசன்னு தெரியாம நானும் நார்மலா வீட்டில் உள்ள மாடு தானேன்னு சொல்லிட்டு தெருவில் நிக்குது அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பக்கத்துல இருந்த நம்ம காட்டேஜ் செக்யூரிட்டி, சார் என்ன சார் அங்க பண்றீங்க, வீடியோ ஷூட் பண்றீங்களா, தள்ளி வாங்க சார், முட்டி தூக்கி எரிஞ்சிடும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். சார் நீங்க நார்மலா ரோட்ல பார்த்துட்டு இருக்க மாடு இல்ல சார், இது காட்டுல இருந்து வெளியில வந்திருக்க பைசன் அப்படின்றாரு. ஐ மீன் காட்டு எருமைன்னு சொன்னாரு. அப்படியே திருச்சி ஓடிட்டேன். செக்யூரிட்டி கார்டு நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாருன்னு நினைச்சிட்டு, இத்தனைக்கு நான் க்ளோஸ் அப்ல போய் வேற ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் பெரிய ஆளு மாதிரி. பைசன் வீடியோ கூட ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த கொடைக்கானல் காட்டேஜ் வீடியோ பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன்.